காட்டாத பேரையும் சொல்லாத போட்டுக்க முட்டாக்கு 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 ஒளிஞ்சிக்க மறைஞ்சிக்க பதுங்கிக்க புதஞ்சிக்க போட்டுக்க போட்டுக்க ஒரு முட்டாக்கு போட்டுக்க 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 முட்டாக்கு போட்டுக்க முட்டாக்கு போட்டுக்க 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 முட்டாக்கு போட்டுக்க முட்டாக்கு ஒட்டுக்க முட்டாக்கு பார்த்த முகமா இருக்குறான் பாசமா பேசுறான் பயமுள்ள எதுக்கு கேக்குறான் உள்ள பயத்தை கிடக்குறான் உடம்புல பட்ட காயம்லாம் ஆறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் போல இருக்கு. இனிமே உத தாங்க முடியாது. ஒரு இடம் ஊடாம ஓவர்ஹால் பண்ணிட்டானுங்க. என்னால் அடி தாங்க முடியல. தங்கறதுக்கு வீடும் இல்லை, வேலையும் இல்லை. வேற யாராவது இளிச்சவாய மாட்டுவானா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் குலாங்கிற சொக்க தங்கம் என் கண்ணில் பட்டுச்சு. எல்லா சொத்தையும் இழந்துட்டு ரோட்டோரமாக உட்காந்து இருந்துச்சு. அங்கே தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பமாச்சு. எஸ், எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ கொஞ்சம் முன்னால ஒரு கருப்பு கார் போனது, அது உங்க காரா? உங்க காருன்றீங்க, சோகமா தட்டி கொடுத்து பாய் பாய் சொல்லிட்டு இப்படி ரோட்டோரம் வந்து உட்காந்துருக்கீங்களே, அது ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க யாரு, எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? நான் யாரு? உங்களுக்கு முன்னால ரொம்ப நாளா இந்த ரோட்டோரத்துல உட்கார்ந்து இருந்தவன் வச்சுக்கோங்களேன். ஓ, அப்ப நீங்களும் நானும் இப்போ ஒரே அசோசியேஷன்ல மெம்பர்ஸ் ஆகிட்டோம், அதை சொல்ல வரீங்க? என்னது அசோசியேஷனா? ஆமா, NNA, நேஷனல் நடுத்தரு அசோசியேஷன். இன்னும் 2 மெம்பர்ஸ் சேர்ந்தா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணலாமே, போய் தேடுவோம் வாங்க. ஏயா வயிற்றுச்சல கொட்டிக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு போயா. பிரதர் காம் டவுன். ஏன் இவ்வளவு ஆவேசம்? கொஞ்சம் சாந்தமா பேசலாமே. உள்ள இருந்து பொங்கி வர ஹீட்டை பார்த்தா எவனோ ஹோல்சேலா உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டு விட்டுட்டான் போல இருக்கு. அப்போ தங்கறதுக்கு வீடு, வேலை, அதோ தெரியுது பாரு, அதான் என் பழைய ஆஃபீஸ். இதுக்கு முன்னாடி இருந்த பூட்டை விட அதை விட பெரிய பூட்டை தேடிட்டு வந்து பேங்க்காரன் பூட்டிட்டு போயிட்டான். அதனால உள்ள கூட போக முடியாதுயா. அப்ப அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே ஆண்டவன் மேல இருந்து பார்சல் கட்டி அனுப்புனாதான் உண்டு. கிட்டத்தட்ட அது. இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? சந்தோஷம். என்ன மாதிரி ஒரு ஏமாளிய பார்த்துட்டா எதை விட்ட, எப்படி விட்ட, யாருக்கிட்ட விட்ட அப்படின்னு நாங்க சொல்லணும். அதை கேட்கும் போது உள்ளுக்குள்ள அப்படியே சந்தோஷம் பொங்கிட்டு வருது. அப்படி இல்ல பிரதர். இப்ப ஒரு சளி காய்ச்சல்னு நாம பாலி கிளினிக் போனா பக்கத்துல உள்ளவர்கிட்ட என்ன வியாதி அப்படின்னு கேக்குறது இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். யாரும் கஷ்டப்படுறத பார்த்துட்டு கண்டுக்காம போறவன் இல்ல இந்த டெங்கு. சரியா, நீ பாரி வள்ளல் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீயே கேர் ஆஃப் ரோட்டோரம். ஏன் சோக கதை கேட்டு நீ என்ன பண்ண போற? இங்கதான் நீங்க இந்த டெங்குவை புரிஞ்சுக்கல. என்னால உங்களை ஒரு இடத்துல தங்க வைக்க முடியும், ஒரு வேலை கொடுக்க முடியும், அதுக்காக சாப்பாடும் கொஞ்சம் காசும் கொடுக்க முடியும். இங்க பாரு, நான் ஏற்கனவே ரொம்ப அடிபட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். என்ன விடவா? என்கிட்ட இருந்ததெல்லாம் ஒட்டு மொத்தமா கையை விட்டு போய் ஜஸ்ட் ஒரு 1 hour தான் ஆகியிருக்கும். அதுக்குள்ள இன்னொரு பில்டப் கொடுத்தா நான் தாங்குவேனா? இத பாருங்க, நீங்க என் கூட வாங்க. நான் சொல்றது உண்மையா இருந்தா என் கூட தங்குங்க. அப்படி இல்லையா மிஸ்டர் டிங்கு,
உங்களுக்கும் எனக்கும் சரி வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருங்க. ஆமா, முதல்ல இருந்து டிங்கு டிங்குன்னு ஏதோ சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குறீங்களே, அதான் உங்க பேரா? எஸ், அதுதான் என் பெயர். தங்களின் பெயர் என்னவோ? குலரத்னம். எல்லாரும் குலான்னு கூப்பிடுவாங்க. glad to meet you. வாங்க போமா. Come on. மிஸ்டர் குலரத்னம், வலது கால் எடுத்து வச்சு வாங்க. இனிமே இதுதான் நீங்க வாழப்போற வீடு. இருங்க, குத்து விளக்கு ஏத்துறேன். பாருங்க. வாங்க. நல்லா பாருங்க. மிஸ்டர் குலா, எப்படி வீடெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஏங்க, இது யாரோட வீடு? என்ன மிஸ்டர் குலா, இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க? உங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது நான் தானே. அப்ப இது என் வீடா தானே இருக்கணும். இது சிங்க் ஆகலையே. என்ன சிங்க் ஆகல மிஸ்டர் குலா? இல்ல, இந்த வீட்டோட முன் வாசலுக்கும் உங்க முகரக்கட்டைக்கும் அது உங்க முக வெட்டுக்கும் சிங்க் ஆகலையேன்னு பார்த்தேன். ஆகாது, சிங்க் ஆகாது. எப்படி ஆகுன்ற? எல்லாத்தையும் விட்டுட்டு நடு ரோட்ல சிங்கி அடிச்சுக்கிட்டு இருந்தீங்களே, பாவம்னு பார்த்து உங்களுக்கு கூட்டிட்டு வந்தேன்ல, எப்படி ஆகும்? அது ஐம் சாரி மிஸ்டர் டிங்கு, உங்க தன்மானத்தை தட்டி பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். அது வெட்ட போற ஆடை தட்டி கொடுத்து கூட்டிட்டு வர மாதிரியே வந்தீங்களா? என் பாவப்பட்ட ஜர்னியில இன்னொரு ட்விஸ்ட் வந்துருமோன்னு பயமா இருக்கு. மிஸ்டர் குலா, உங்க ஜர்னியே இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஐயோ, அதை மட்டும் சொல்லிடாதீங்க. இப்படிதான் ரெண்டு வந்துச்சு, உங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறோன்னு சொன்னிச்சு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஒரேடியா போயிடுச்சுங்க. ஐ எம் சாரி மிஸ்டர் குலா, நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. அதை விடுங்க, என்னோட சோக கதை இன்னொரு நாள் சொல்றேன். ஏங்க நீங்க? ஓ, புரிஞ்சு போச்சு. இந்த வீட்டுக்கு காலையில நான் செக்யூரிட்டி கார்டு, ராத்திரி நீங்க செக்யூரிட்டி கார்டு. இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களா? ஆனா வேலை பயங்கர ஆபத்தானதா இருக்கும் போல இருக்க. மூஞ்சி பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. என்ன மிஸ்டர் குலா, ஏன் எப்பவும் உலகத்தை சந்தேக கண்ணோடையே பாக்குறீங்க? இப்ப உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டு உங்களை நடு ரோட்ல அம்போன்னு விட்டுட்டு போனாங்களே, அப்ப இதெல்லாம் நடக்கும்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? எதுவுமே நம்ம கையில இல்ல பிரதர். இல்ல, இருக்கு. இங்க என்னமோ வில்லங்க இருக்கு. இங்க பாருங்க, இந்த விளையாட்டுக்கு நான் வரல. உங்களிடமிருந்து விடைபெறுவது குலரத்னம். நன்றி, வணக்கம். மிஸ்டர் குலா, உங்களுக்குன்னு ஒரு நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. அது புரியாம விடியா, இனிமே என்கிட்ட இருந்து புடிக்கிட்டு போறதுக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாத்தையும் லவட்டிக்கிட்டு போயிட்டானுங்க. சொன்னா கேளுங்க மிஸ்டர் குலா, நீங்க இப்ப போறதுக்கு போக்கிடம் இல்லாம இருக்கீங்க. அடுத்த வேலை பூவாவுக்கு. அதனால நான் கொடுக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கு தேவையான யூனிஃபார்ம் எல்லாமே இங்கேயே இருக்கு. யூனிஃபார்மா? ஆமா, யூனிஃபார்ம் அந்த ரூம்ல இருக்கு. போய் போட்டுக்கிட்டு வாங்க. இல்ல, நான் போக மாட்டேன், பயமா இருக்கு. என்ன மிஸ்டர் குலா, சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சுக்கிட்டு யூனிஃபார்ம் போய் மாட்டிக்கிட்டு வந்து டியூட்டில ஜாயின் பண்ற வழியை பாருங்க. டியூட்டிங்கிறா, யூனிஃபார்ம்ங்கிறா, ஒரு மார்க்கமாவே பேசுறானே. ஐயோ, மண்டையில ஏதோ பிரச்சனை இருக்குமோ? ஆள் தெரியாம கூட வந்து இப்படி அவஸ்தைப்படுறியடா குலா. ஜன்னல்ல இருந்து குதிச்சு தப்பிச்சிடுமா? ஜன்னல்ல இருந்து குதிச்சு தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்? ஏன்னா இங்க இருந்து விழுந்தா கை கால் தான் முறியும். அதனால டைம் ஆகுது. சீக்கிரம் போய் யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு வாங்க. போங்க. ஓகே. அந்தந்த வேலையை அவன் தான் பார்க்கணும். இந்த பாடி தாங்குமா? பிரதர் பார்க்க பைல்வான்ல பாதி இருக்காரு. 4-5 பேர் சேர்ந்து மொத்தினாலும் நல்லா தாங்குவாரு. வந்துட்டீங்களா? ஆஹா பிரதர், இது உங்களுக்காகவே தைச்ச மாதிரி இருக்கே.
வாங்க மிஸ்டர் டிங்கோ, காமெடி பண்ணிக்கிட்டு என்னமோ போர்வைக்கு காலர் தச்ச மாதிரி இருக்கு. இது யூனிஃபார்மா? இதை போட்டுக்கிட்டு நான் எப்படி கூட்டுறது? வேணும்னா மாப் பண்ணலாம். நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். சும்மா இந்த வீட்டை சுத்தி டெய்லி குறுக்க நடுக்க காலையில 10 தடவை மாலையில 10 தடவை நடந்து வந்தாலே போதும். என்ன நாட்டு வைத்தியர் மாதிரியே பேசுறான்? பத்தியா இருக்க சொல்லுவானோ? நடுல சவுண்டு கொடுங்க. சவுண்டோ? ஓ சாரி, முக்கியமான ஐட்டத்தை மறந்துட்டேன். இந்தாங்க, இதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. என்னது பார்க்க ப்ளூடூத் மாதிரி இருக்கு? ஐயோ ஐயோ மிஸ்டர் குலா, உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இது ப்ளூடூத் இல்ல, உங்க பல் செட்டு. எடுத்து சொருக்கிக்கீங்க. பல்லா? ஆமா, இனிமே தான் நீங்க பலவற்றை பார்க்க போறீங்க. இந்த சவுண்ட் தான், இந்த சவுண்ட் தான். தினகரன், மிஸ்டர் ரவி. வாங்க வாங்க. தினகரனா, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? இந்த வீட்டை பார்த்துக்க, யாரையும் வீட்டுக்குள்ள விடாத. அதுக்கு நான் உனக்கு சம்பளம் கொடுத்து வச்சா நீ இந்த வீட்டையே வாடகைக்கு விட்டுட்ட. ஜஸ்ட் அ மினிட். என்ன சொன்னீங்க? சம்பளம் கொடுத்தீங்களா? ஓ, அந்த ஆரம்பத்துல ஒரு 100 வெள்ளி நோட்டை கையில கொடுத்துட்டு போனீங்களா, அதை சொல்றீங்களா? அந்த 100 வெள்ளிக்காக இந்த வீட்டுல ஆவியா அலைஞ்சி வந்தவன் போனவங்க கிட்ட எல்லாம் ஒத்து வாங்கினே, அதை எந்த கணக்குல சேர்க்கறது? அதுக்கப்புறம் என் வாய் வயிறெல்லாம் காணாம போயிருமா? அதான் வயிற்று பொழப்புக்காக இந்த வீட்டை வாடகைக்கு விட்டு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். டிங்கு, இது இவருடைய வீடா? ட்ரக்குலோட வீடு? நீங்க இருங்க, நம்ம பிரைவேட்டா பேசுவோம். முதல்ல நான் இந்த ஆளை கட் பண்ணி அனுப்புறேன். இத பாருங்க மிஸ்டர் ரவி, உங்க தாத்தாவுக்கு உங்களை பிடிக்காது. அதனால உங்க தாத்தா இந்த பங்களாவை இந்த அறிவழகன் பேர்ல எழுதி வச்சுட்டு இருக்காரா, போயிட்டாரா? சோ இந்த வீட்டுக்கு ஓனர் இப்ப இந்த அரி. யோ, அப்ப ட்ரக்குலா? டேய், நான் கொடுத்த ஐடியா வச்சு என்னை பயமுறுத்துறீங்களா? இருக்கட்டும், அந்த ட்ரக்குலா எங்க, நானே பாத்துக்கிறேன். இத பாருங்க மிஸ்டர் ரவி, அவர்கிட்ட இந்த வீட்டு பத்திரம் எல்லாம் பக்காவா இருக்கு. எப்படி இருக்குங்கிறேன்? என் தாத்தாக்கு நான் பேரனா, இந்த ஆளு பேரனா? ஏன் ஒரு தாத்தாவுக்கு 2 பேரை இருக்க கூடாதா? அது எப்படி? என் தாத்தாவுக்கு பொண்டாட்டி அம்புஜம், அவங்க பையன் என் அப்பா, என் அப்பாவுக்கு ஒரே பையன் நானு. மிஸ்டர் ரவி, இங்கதான் உங்க தாத்தாவோட வீர வரலாற உங்ககிட்ட இருந்து சொல்லாம மறைச்சிருக்கிறாங்க. என்னது? எஸ், செகண்ட் வேர்ல்ட் வார் போர் நடந்துகிட்டு இருக்குது. சிங்கப்பூரை ஜப்பான்காரங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் பசி பட்டினி. ஓ மை காட், மை தாத்தா இஸ் a soldier. உங்க கற்பனை ரொம்ப ஓவர். உங்க தாத்தா ஒரு கோழி திருடன். பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, முழுசா கேளுங்க. பசி தாங்க முடியாம பக்கத்து கம்பவுண்ட்ல இந்த ஆளு போய் கோழியை திருட, அந்த நேரம் பார்த்து பாத்ரூமுக்காக காட்டு பக்கம் ஒதுங்கின மலாய்க்காரன் கண்ணுல இவர் மாட்ட, ஒட்டுமொத்த கம்பமும் ஓடி வந்து இவரை பிடிச்சு நொங்கு நொங்குன்னு நொங்க, வலி தாங்க முடியாம உங்க தாத்தா ஐயோ அம்மானு அலற, சத்தம் கேட்டு 2 ஜப்பனீஸ் சோல்ஜர் அங்க வந்து நிக்க, என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது எங்கிருந்தோ ஒரு பொண்ணு ஓடி வந்து முஷி முஷி ஹை, இவர் என் புருஷன், இது எங்க குடும்ப பிரச்சனை, அவரை விட்டுருங்கன்னு கெஞ்சி கதற, அடடா என் உயிரை காத்த புண்ணியவதியேன்னு அங்கேயே நன்றி கடனுக்காக உங்க தாத்தா அந்த பொம்பளை கழுத்துல தாலிய கட்ட அங்க ஆரம்பிக்குது நம்ம அறிவழகனோட பரம்பரை. டிங்கு, என் பாட்டியோட பேரு லீலாவதி. மிஸ்டரி, உங்களுக்கு எதிரி வெளியில இருந்து வர தேவையே இல்லை, நீங்க ஒரு ஆளே போதும். பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இந்தியால இருந்து வந்த உங்க அம்புஜம் பாட்டி கிட்ட எதையுமே சொல்லாம ஊம கோட்டானா வாழ்ந்திருக்கிறாரு உங்க தாத்தா. டிங்கு, இது என் ஃபேமிலி ஹிஸ்டரி மாதிரியே இல்லையே. நீங்க வாயை திறந்து மூச்சு மட்டும் விட்டுக்குங்க, ஓகே? வேற எதுவும் பேசாதீங்க, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கசின், நம்ம வாழ்க்கையில எசக்கு பிசுக்கா எவ்வளவு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? இருக்குனா இருக்கலாம், நடந்திருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. இட்ஸ் a possibility, you know. என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்களா? உங்களுக்கு நான் 1 வாரம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள இந்த வீட்டை விட்டு ஓடிடணும், இல்ல we'll meet in the court. மிஸ்டர் ரவி, மிஸ்டர் ரவி, மிஸ்டர் ரவி. ஐயோ மிஸ்டர் ஹரி, நீங்க தலை தொங்கி எங்க போறீங்க?
மூட்டை முடிச்செல்லாம் கட்ட போறேன். அதான் பேரன்னு ஒருத்தர் வந்துட்டானே, இனிமே நம்ம எப்படி இங்க தங்க முடியும்? மிஸ்டர் டிங்கு, எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? கேளுங்க. இந்த புது ஓனர் கிட்ட சமையல்கார வேலை இருக்கான்னு கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா? நான் இப்படியே இங்கேயே ஐக்கியம் ஆயிடுவேன். மார்த்தாண்டன், நம்ம ஸ்டேகேஷன் இஸ் ஓவர். மறுபடியும் அம்மா வீட்டுக்கு தான் போகிறோம். பேக் டு ரியாலிட்டி. ஒரு தடவை இந்த வீட்டை நல்லா சுற்றி பாரு. அம்மா, ஐயோ, கிளம்புற சமயத்தில் கையில் ஒன்றுமே இல்லையே. சும்மா. மிஸ்டர் டிங்கு, உங்களுக்கு இந்த நிலைமையா? ச்சே, இதெல்லாம் உங்களோடது. இந்தாங்க, கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். மிஸ்டர் டிங்கு, இதெல்லாம் எடுத்துட்டு போய் நான் என்ன பண்ண முடியும்? இதை நீங்களே வச்சுக்கோங்க. கணக்கு லைவ்ல கரெக்டாக இருக்கக்கூடாது. கணக்குனா கணக்கு தான். இதெல்லாம் நீங்களே எடுத்துட்டு போங்க. மிஸ்டர் டிங்கு, என் ஞாபகார்த்தமா இந்த வீட்டில் இது இருக்கட்டும். நான் வீட்டை விட்டு கிளம்ப போகிறேன். இத்தனை நாளாக நான் நிறைய பொய் சொல்லியிருக்கேன். ஐ எம் ஸோ சாரி. ஐ ஹோப் யூ வில் ஆல் ஃபர்கிவ் மீ. நீங்க மட்டுமா போய் சொல்லியிருக்கீங்க? இந்த வீட்டில் நம்ம எல்லாரும் தான் போய் சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் என்ன போய் சொன்னீங்க மிஸ்டர் டிங்கு? ஆக்சுவலி உங்கள் பேர் டிங்கு தானே? நான் ரொம்ப நாளாக கேட்கணும்னு இருந்தேன். அது என்ன பேர் டிங்கு? முழு பேரே தினகரன், சன் ஆஃப் விநாயகமூர்த்தி கலிய பெருமாள். மூச்சு வாங்குதுல, அதனால தான் ஷார்ட்டா ஸ்டைலா டிங்கு. சரி, இங்க இருந்து கிளம்பி போறீங்களே, இதுக்கப்புறம் எங்க போய் தங்குவீங்க? யூனோ, இனிமே நான் ஓடி ஒளிய வேணாம். நான் பார்த்த அந்த பழைய வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். இனிமே நான் ஒரு சுதந்திர பறவை. இந்த உலகம் பூரா இறக்கி அப்படி அடிச்சு அடிச்சு பறப்பேன். சும்மா, நீங்க எங்க வேணாலும் பறந்து பறந்து போங்க. ஆனா அப்பப்ப எங்களையும் வந்து பார்த்துட்டு போங்க. ஆஃப் கோர்ஸ் மிஸ்டர் டிங்கு. மிஸ்டர் அரியோட சாப்பாடை எத்தனை நாள் சாப்பிட்ருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் என் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தீங்க. டெஃபினெட்லி. எனிவே, நான் மறுபடியும் எங்கள் அப்பா அம்மா கூட போய் தங்க போகிறேன். எங்கள் அம்மாவோட கையால் சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? சரி சரி, இப்போ இந்த பெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு போக லாரி சர்வீஸ் ஏதாச்சும் புக் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இதையும் நான் தான். நோ, நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஸோ இந்த வீட்டில இருந்து போகிறதுக்கு நீங்கள் ரெடி ஆயிட்டீங்க? ஆமாம், நந்தினி வரேன்னு சொன்னாங்க. அவங்க வந்த உடனே ரெண்டல் அக்ரிமெண்ட் கேன்சலேஷன் பெனால்ட்டியை கட்டிட்டு நான் கிளம்பிடுவேன். ஆக்சுவலி மிஸ்டர் டிங்கு, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு இருக்கேன். என்னது? உங்களுக்கும் நந்தினிக்கும் போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. அப்படின்னா என்னை கல்யாணத்துக்கு கூப்பிட மறந்துடாதீங்க. உங்களெல்லாம் இன்வைட் பண்ணாம வேற யாரை கூப்பிட போறேன்? எனக்கு வேற சொந்தம்னு யாரு இருக்கா? மிஞ்சி மிஞ்சி போனா நீங்க, அப்புறம் அந்த அறிவழகன், அப்புறம் நம்ம டாக்டர் குலா, அந்த பக்கம் பார்த்தா அந்த பொண்ணு அனாமிகா, அப்புறம் கேட்டன். கேட்டனா? இல்ல இல்ல, வாய் தவறி வந்துருச்சு. ஐயோ, அந்த ஆளை இன்வைட் பண்ணி நான் எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்க? பேசாம பிரியாணியை பேக் பண்ணி கேட்டனுக்கு டெலிவரி சர்வீஸ்ல அனுப்பிட வேண்டியதான். ஐயோ, க்ளோஸ் அப்ல கொடூரமா இருக்கு. இனிமே இதான் உன் வாழ்க்கையாடா. ஹலோ சுமா. ஓ, ஹாய் நந்தினி. ஹாய். என்ன எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டீங்க போல இருக்கு? ஆமாம், ஆல்மோஸ்ட். நீங்கள் வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்களும் வந்துட்டீங்க. டிக்கு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஓ, சும்மா கிளம்புறாங்க அதனாலயா? அதனாலையும் தான். ஆனா அதை விட முக்கியமா, இந்த சும்மா போனதுக்கு அப்புறம் அவங்க இடத்துக்கு நீ யாரை குடி வைக்க போறியோன்னு நினைச்சாலே எனக்கு லைட்டா பயமா இருக்கு. டிங்கு, பாருங்க சுமா, நீங்க சொன்னதை தானே நான் இங்க வந்து சொன்னேன். ஆமா, எலிங்கிற இந்த சுமாவை விட்டுருவோம். மத்தவங்களை பாரு, கேட்டன்னு ஒரு சீரியல் கில்லர், அப்புறம் அவனை பிடிக்க வந்து அந்த பொண்ணு அனாமிகா. யாராவது ஒருத்தர் உருப்படியா ஒரிஜினல் ஐடென்டிட்டியோட வந்திருக்காங்களா? எல்லாருக்கும் ஒரு பொய்யான பேரு, இல்லாத அடையாளம். எல்லாத்துக்கும் முகத்துக்கு மேல இன்னொரு முகம், தோலுக்கு மேல இன்னொரு தோல், ஒரு முக்காடு போட்டுல தெரிஞ்சிருக்கானுங்க. ஏன் நந்தினி, நீ ஒரு ப்ராப்பர்ட்டி ஸ்பெஷலிஸ்ட்னு சொன்னீங்க, இதை தான் சொன்னீங்க. சோ சாரி மிஸ்டர் டிங்கு. பாவம், அவங்கள திட்டாதீங்க. நாங்கள் தானே தப்பு செஞ்சோம். ஓ, அந்த மூவர்ஸ்லாம் வந்துட்டாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், ரெண்டு பேரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா?
என்னோட மார்த்தலை நீங்க கொண்டு வாங்க, லகேஜ் நான் எடுத்துட்டு வரேன். சும்மா நீங்க எதை வேணாலும் கொடுங்க, நான் தூக்குறேன். ஏன் இந்த ரூம்பையே என் முதுகுல தூக்கிட்டு வந்து அந்த லாரியில ஏத்துறேன். ஆனா தயவு செஞ்சு இந்த எலிய மட்டும் என்கிட்ட கொடுக்காதீங்க. போறதுக்கு முன்னாடி ஒரு டிப்பு, தயவு செஞ்சு இந்த எலிக்கு ஒரு நல்ல டியோடரனா யூஸ் பண்ண கத்து கொடுங்க. நாத்தம் பிடிச்ச எலி. டிங்கு. ஐயோ, இப்பதான் மேகனா என்னை ஹீரோ மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த நேரம் பார்த்து வீடு கை மாறி போச்சுன்னா என்னை கால் தூசி கூட மதிக்க மாட்டாளே. ஐயோ, யா எத்தனை வாட்டியா சொல்றது? நானும் ஆன்லைன் சொல்லிட்டு இருக்கேன், பல்லு இல்லைன்னு பல்ல காட்டுனா எதை காட்டுறது? பார்த்தாதான் நம்ம என்ன உலாலா, உலா, உலாலா, ஓ, ஓ. முகத்தை காட்டாத, பேரையும் சொல்லாத, பொட்டுக்க முட்டாக்கு, முட்டாக்கு முட்டாக்கு, ஒளிஞ்சிக்க மறைஞ்சிக்க, பதுங்கிக்க புதஞ்சிக்க, பொட்டுக்க பொட்டுக்க ஒரு முட்டாக்கு. போட்டுக 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 முட்டாக்கு, போட்டுக்க முட்டாக்கு, போட்டுக 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 முட்டாக்கு, போட்டுக்க முட்டாக்கு. உலாலா, உலா, உலாலா, ஓ, ஓ. கடனா வாங்கின காசு இப்போ கழுத்த நெரிக்குது, உடனே கொடுத்துட கேட்டா நான் எங்க போறது? ஐயையோ. விடாம துரத்துற கூட்டம், நிக்காம தின ஓட்டம், இனிமேலோட வழியில எங்கேயும் ஒளிஞ்சிக்க இடமில்லை. ஏய், மாஸ்க போடுறா. போட்டுக 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 முட்டாக்கு, போட்டுக்க முட்டாக்கு, போட்டுக 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 போட்டுக